பக்தனின் அகக்குறிப்பை அறிந்த பரந்தாமன். திருவரங்கத்திலிருந்து ஸ்ரீ ராமானுஜர் காஞ்சிபுரம் நோக்கி பயணித்தார். காவேரியை கடந்து பல தேசங்களையும் கிராமங்களையும் நகரங்களையும் பார்த்தபடியே சென்றார். ஆங்காங்கு பற்பல சோலைகள் மலைகள் என்று கண்ணுக்கு மிக மிக ரம்மியமாக இருந்ததால் நடக்கும் களிப்பே தெரியாமல் நடந்து வந்தார். காஞ்சிபுரத்தை அடைந்த மறுகணமே அங்குள்ள பல கோபுரங்களை கண்டு பூரிப்படைந்தார். களிப்பை நீக்கும் தெள்ளிய நீரையுடைய பாலாற்றை அடைந்து நீராடினார். ஆளவந்தாரின் பிரிவால் வந்த துன்பமும் நடந்து வந்ததால் ஏற்பட்ட களைப்பும் மெல்ல நீங்க பெற்றார். கரையேறி வஸ்திரங்களை அணிந்து கொண்டு நெற்றியில் திருமண்ணை அழகாக இட்டுக்கொண்டு மந்திரங்களை ஜபித்தார். இதன் நடுவே திருவரங்கத்தில் ஸ்ரீ ஆளவந்தாரை ஒரு பிருந்தாவனத்தில் எழுந்தருள பண்ணி கடைசியாக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய சிஷ்யர்கள் செய்து முடித்தனர். ஒரு குறையும் இல்லாமல் செய்த பின் எல்லோரும் அவப்ருத ஸ்நானம் செய்த காரியத்தை முடித்தனர். ஸ்ரீ ஆளவந்தாரின் அவதார ஸ்தலம் சோழ தேசத்தில் திருக்காவேரி தீர்த்தத்தில் இருக்கும் வீர நாராயணபுரம் ஆகும். இவருக்கு ஸ்ரீ யமுனை துறைவர் யமுனாச்சாரியார் வாதி மத்தே பசிம் ஹேந்திர ஸ்ரீ ஆளவந்தார் போன்ற திருநாமங்கள் உள்ளன. அகண்ட மாயாவத கண்டனம் ஸ்ரீ கீர்த்தாந்த சங்கிரதம் ஸ்தோத்ர ரத்னம் சித்திரயம் சதுர் லோகி போன்ற நூல்களை இயற்றினார். இவர் 125 வருடங்கள் இப்பூவுலகில் வாழ்ந்திருந்தார். இவருடைய சிஷ்யர்கள் 22 முதலிகள். அவர்கள் ஸ்ரீ ஆளவந்தாரின் கருணைக்கு பாத்திரமானவர்கள். அவர்கள் பெயர்கள் வருமாறு: பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, சொட்டையாண்டான், பெரிய திருமலை நம்பி, திருவரங்க பெருமான், அரையர் மாரநேரி நம்பி, திருக்கச்சி நம்பி, ஆளவந்தாராழ்வான், திருமாலையாண்டான், வான மாமலை யாண்டான், தெய்வலரியாண்டான், ஈசனாண்டான், சியராண்டான், திருக்குறுகூரப்பன், திருமோகூரப்பன், திருமோகூர் நின்றான், தெய்வ பெருமான், வருளா பரண சோமா சியாண்டர், திரு குருகூர்தாசர், திரு மாலிருஞ்சோலை தாசர், மதுரை பிறந்தான், வடமதுரை பிறந்தான், ஆட்கொண்டியம்மெங்கி ஆகியோரவர். இவர்கள் அனைவரும் ஸ்ரீ ராமானுஜரையே எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் என்றால் மிகையாகாது. ஸ்ரீ ஆளவந்தார் சொன்ன சொல்படியே வடிவழகும் கம்பீரமும் மேதாலாசமும் தேஜஸும் ஒருங்கே ராமானுஜர் திருமேனியில் காணப்பெற்றனர். அவரே நம் வைணவ தரிசனத்திற்கு தகுந்த ஆச்சாரியர் என்று எண்ணி மகிழ்ந்து பகவானின் கருணையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். பிறகு ராமானுஜர் தம் இல்லம் சேர்ந்து ஓர் இரவு கழித்தார். ஏற்கனவே மனைவி தஞ்சம்மாள் திருக்கச்சி நம்பிகள் விஷயத்தில் மரியாதை குறைவாக நடந்தது குறித்து நினைத்து தூக்கமின்றி வருந்தியபடி இருந்தார். விடியற்காலை வந்ததுமே பேரருளாளன் சன்னதிக்கு வரதராஜன் சன்னதி வந்தார். திருக்கச்சி நம்பிகளோ திரு ஆலவட்ட கைங்கரியம் முடித்து திரும்புகையில் ராமானுஜரை கண்டு குசலம் விசாரித்தார். நமது ஆச்சாரியர் ஆளவந்தார் நலமா என்றதுதான் தாமதம். ராமானுஜர் குலுங்கி அழுத வண்ணமே நடந்த எல்லாவற்றையும் ஒன்றும் விடாமல் கூறினார். திருக்கச்சி நம்பிகளும் மடாரென விழுந்தார், மூர்ச்சித்தார். தன் ஆற்றாமையை பலவாறு வெளிப்படுத்தினார். நமது ஆச்சாரியனை இழந்தோமே என்று பலவாறு புலம்பினார். பின்னர் ஒருவாறு தேறி எழுந்து பாலாற்றில் முழுக்கு போட்டு ஆச்சாரியனுக்காக செய்ய வேண்டியதை மானசீகமாக செய்து முடித்தார். பிறகு ஸ்ரீ ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகளை பார்த்து, சுவாமி, அடியனுக்கு பஞ்ச சம்காரங்களை செய்தருள வேணும் என்று சொன்னார். ஆனால் திருக்கச்சி நம்பிகளோ இதை மறுத்தார். தன்னுடைய வர்ணாசிரமத்தை, அதன் வரம்பை, அதன் மதிப்பை பாதுகாக்கின்றவராய் பின்வருமாறு கூறினார்.
தேவரீர் கூறிய வார்த்தை உலகினரால் இழக்கப்படும். அந்தணர் குலத்தில் உதித்த ஸ்ரீ ராமானுஜரே, நான் 4வது வர்ணத்தில் பிறந்தவன். நான் எப்படி பஞ்ச சம்காரங்களை செய்ய முடியும் என வினவினார். இதை சற்று ஆலோசித்து ஆமோதித்தார். பின்பு பணிவுடன் பொருள் பொதிந்த 4 கேள்விக் கணைகளை அடுக்கினார். 1. உபாயங்களில் எது நல்லது? உபாயம் என்றால் அடையப்படும் பொருளை காட்டி கொடுக்கக்கூடிய பிரமாணம், நிரூபணம். 2. மோட்சம் அடைவதற்கு முன் அந்திம ஸ்மிருதி வேண்டுவது எப்போது? அந்திம ஸ்மிருதி என்றால் மரண தருவாயில் ஒருவனுடைய சிந்தனை. 3. எந்த ஜென்மத்தில் மோட்சம் அடைவது? பல ஜென்மங்கள் உண்டு என ஆஸ்திகர்கள் நம்பும் இறப்பு பற்றிய உண்மைகள். 4. எந்த ஆச்சாரியனை ஆசிரயிப்பது, அதாவது எந்த குருவை அடைந்து நல்பேறு பெறுவது? இந்த 4 கேள்விகளை பற்றி நன்கு ஆராய்ந்து அடியேன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். இருப்பினும் அடியேனுடைய முடிவு சரியா தவறா என புரியவில்லை. தேவரீர் நீவீர் இன்று இரவு மீண்டும் வரதனுக்கு திரு ஆலவட்ட கைங்கரியம் செய்யும்போது இதை மேற்கூறிய 4 விஷயங்களை தெரிவித்து அவரிடமிருந்து வரக்கூடிய பதிலை அடியேனுக்கு தெரிவிக்குமாறு பிரார்த்திக்கிறேன் என பலவாறு கைகூப்பி விண்ணப்பம் செய்தார். தவத்தில் சிறந்தவரான திருக்கச்சி நம்பியும் ராமானுஜரை பார்த்து, நீர் ஐயுற வேண்டாம் என்று கூறிவிட்டு லோகநாதனான வரதனுக்கு கைங்கரியம் செய்ய எண்ணி புறப்பட்டார். ராமானுஜரும் நம்பிகளை சேவித்துவிட்டு தன் இல்லத்திற்கு ஏகினார். வரதன் நம்பிகளை புன்முறுவலோடு நோக்கினார். ஸ்ரீ காஞ்சிபூர்ண முனிவரே, திருக்கச்சி நம்பிகளே என்று அர்த்தம். உம்முடைய உள்ளத்தில் எதையோ தேக்கி வைத்து கொண்டு ஏதேதோ கேட்க வேண்டும் என்று எண்ணி இருக்கிறீரோ? கேட்க வேண்டுமாயின் கேட்கலாம். உம்முடைய முக குறிப்பை அறிந்த நாம் உடனே அனுக்கிரகிக்க காத்திருக்கிறோம் என்றதுதான் தாமதம். உடனே பேரறிவாளரான திருக்கச்சி நம்பிகள் ஸ்ரீ ராமானுஜர் கூறியதை விண்ணப்பம் செய்தார். பகவான் காஞ்சி வரதனம் முக மலர்ச்சியோடு தன் திருவாய் மலர்ந்தருளினார். அவர் பகவான் கூறும் வார்த்தைகள் உலக மக்கள் அனைவருக்கும் உபயோகப்படும் என மிக மகிழ்ந்தார். இவற்றில் ஆச்சரியம் என்னவென்றால், ராமானுஜர் விண்ணப்பித்தது 4 கேள்விகள்தான். ஆனால் பகவான் வரதன் முகமலர்ந்து அருளியதோ 6 வார்த்தைகள். அது என்ன 6 வார்த்தைகள்? வைபவம் தொடரும். நன்றி, வணக்கம்.